நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டு போகிறது, இந்த கலரில் ஒரு என்ட்ரி எடுக்கிறது, இந்த அரக்கு கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அரக்கு கலர்லாம் பயன்படுத்தினா சகப்பு சொல்லலை, அரக்கு கலர், உடன் ப்ரௌன் அந்த மாதிரி உடன் ப்ரௌன் கலர்லாம் பயன்படுத்தினா இந்த தடவை அது நல்ல ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. சூப்பர் மேம். ஸோ அதனால் இது மட்டும் பண்ணால் போதும். கோவில் வழிபாடு எடுத்தால் கண்டிப்பாக குலதெய்வ கோவில் தான். அதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரம் தனுசு ராசிகளுக்கு அல்டிமேட்டாக ஒரு இது கொடுக்கும். 13 நாள் ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ₹1 காயின் வச்சு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் கோவிலை சுற்றிட்டு வாங்க. கண்டினியூவாக 13 நாள் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்ட மரம் நீங்களே கொண்டாடிக்கலாம். அந்தளவுக்கு அது நல்லது பண்ணும். ஆனால் காலையில் போனீங்கன்னா காலையில் தான் போகணும், சாயந்தரம் போனால் சாயந்தரம் தான் போகணும். இந்த ஒரு டயத்தை மாற்றவே கூடாது. 13 நாள் நீங்கள் போயிட்டு கரெக்டாக 13 நாள் 13 வெத்தலை, ஒரு வெத்தலை தான், ஒரு வெத்தலை ₹1 நாளைக்கு போடணும், ஒரு வெத்தலை ₹1 ஒரு பாக்கு வச்சு நீங்கள் சுற்றிட்டு வந்தாலே ஏதாவது கஷ்டம் வரணும்னு நினச்சா கூட அனுமனோட அருளால் அது வராது. அதை தைரியம் கிடைக்கும், முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும். மென்டலி கொஞ்சம் தனுசு எப்பயுமே சூப்பர் தான், ஆனால் கொஞ்சம் பயந்துப்பாங்க, டக்குன்னு யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும், வெளியில் காட்ட மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பயம் டக்குன்னு வந்துடும். அந்த பயத்துலேருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கு இது போதும். ரொம்ப சேஃப் சைடே இருக்குன்னு யோசிக்கிறது தான் தனுசு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் விட்டு வெளில வந்தாலே எனக்கு தெரிஞ்சு தனுசு சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நோ இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதில் இருப்பார், நவகிரகத்தில். அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை போய் கொண்டக்கடல போங்க. சும்மா இருக்க குருவை போய் பாவம் அவரை டென்ஷன் படுத்தாதீங்க. அப்போ முதல்ல அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும் எனக்கு தெரியும். அதே மாதிரி எந்த குருவும் மாலை போட்டால் தான் அப்படி சொல்ல முடிஞ்சால் அதை சுண்டலாக பண்ணி 4 பேருக்கு விநியோகம் பண்ணுங்கள். சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த உணவு உங்களுக்குள்ளே போகும்போது அது உங்களை ஆக்டிவேட் பண்ணும். அப்போ நீங்கள் அதை உண்டுட்டு வர வியாழக்கிழமை கொண்டக்கடலை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்க. அதுவே சரின்னா எப்படி கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரப்போகுது, ஏற்கனவே வயிறு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, இப்போயே நிறைய பேருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் அது வேறு திரும்ப இன்னும் கொஞ்சம் வரும்ல. அது பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. பெருங்காயம் சேர்த்தா முடிஞ்சு போகுது, ஏன் காயத்ரி டென்ஷன் ஆகிட்ட ஃப்ரீயாக விட்டுறலாம். இப்போ ஆடியன்ஸ் நம்ம கிட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்கன்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கேன். நானே ஒரு ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்திருக்கேன் ஒரு கொஸ்டின். இல்லை ஏன்னா இந்த நான் சொன்ன மாதிரி இந்த 4ஆம் இடத்துக்கு சனியுடைய ஆளுமை ரைட்டாக தப்பானா ரைட்டு தான். பட் ஸ்டில் என்னென்னா குருவும் நல்லா பார்க்க போகிறான்ற போது ப்ளஸ்ஸும் எங்கே போகுது மைனஸும் எங்கே போகுது.